بسم الله الرحمن الرحيم. இஸ்லாமிக் பீஸ் சென்டர் வாயிலாக திருக்குரான் யாராவது படிக்க விருப்பமாக இருந்தால் நம்ம திருக்குரான் நம்ம கொடுக்குறோம். அதே நேரத்தில் இஸ்லாமிய டிவிடிக்கள், இஸ்லாமிய புத்தகங்கள் நம்ம ஏற்பாடு செஞ்சு கொடுப்போம். இப்போ இந்த திருக்குரான் அப்படின்னு சொல்கிறோம். இந்த திருக்குரானில் என்ன இருக்குது, இதை மக்கள் தெரிஞ்சுக்கணும். பலருக்கு திருக்குரான் அப்படின்ற வார்த்தையை கேள்விப்படாமல் இருப்பாங்க. இப்போ திருக்குரானில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மக்களுக்கு சொல்லிடுங்க. திருக்குரான் ஒரு பெரிய இறைமுறை. அதை நம்ம ஏன் எல்லாருக்கும் நம்ம அதை உணர்த்துறோம், அதை வாங்கி படிக்கணும். அது எல்லா தீர்வுகளுக்கும் உள்ளான நூல். அது திருக்குரான் உங்களுக்கு இது 3 விஷயங்களுக்கு உட்பட்டு தான் அந்த திருக்குரான் இறைவன் அருள் இருக்கிறான். அந்த 3 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதான விஷயம் மோனோதிசம். மோனோதிசம்ங்கிறது ஒரே கடவுள்ங்கிற கொள்கையை பற்றினது. ஒரே கடவுள் அப்படிங்கிறத பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக உள்ள நம்ம போய் பார்த்தோம்னா, இப்போ நம்ம தமிழில் ஒரு ஃபேமஸான ஒரு வழக்கு சொல் இருக்குது. அதனால் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஒன்றே குலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ அனைத்து மக்களும் சமத்துவங்கிறது தான் அதோடைய விஷயம். அந்த ஒன்றே குலங்கிறது இதில் எந்த பாகுபாடும் கிடையாது. எங்கள் இறைத்தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இதை பற்றி நம்ம இந்த ஒன்றே குலத்தை பற்றி அப்பயே சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ அங்கே அவங்க இருந்த காலகட்டத்தில் அவங்க அரேபியர்கள் மத்தியில் தான் வந்தாங்க. ஸோ அவங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க, அரேபியர்கள் மற்ற மக்களோட உயர்ந்தவங்க கிடையாது. திருக்குறான அரபி மொழியில் தான் இறங்கி இருக்குது. அதுக்காண்டி அரபியர்கள் அதை அவங்க மட்டும்தான் அதை கொண்டாடணுன்றது கிடையாது. அரபியர்கள் மற்றவங்களுக்கு எந்த விதத்திலையும் கூர்ந்தவங்களும் கிடையாது, மற்றவங்க அரபியர்கள் தாழ்ந்தவங்களும் கிடையாது. அதே மாதிரி ஒரு கருப்பன் ஒரு வெள்ளையனுக்கு தாழ்ந்தவன் கிடையாது, வெள்ளையன் கருப்பனுக்கு உயர்ந்தவனும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சமத்துவத்தை அப்பவே இறை தூதர் போதிச்சிருக்கிறாங்க. இது இந்த ஒன்றே குலம்ன்ற கான்செப்ட் கீழே வர்ற விஷயங்கள் தான் இதெல்லாம் வருது. இப்போ அதே மாதிரி அதை பத்தி இன்னும் நிறைய விளக்கங்கள், அதாவது சமத்துவத்தை அதிகமா போதிச்சிருக்கு. இது எல்லாமே நம்ம திருக்குறான்ல இந்த மாதிரி விஷயங்கள் தான் எல்லா இடத்துலயும் இறைவன் நமக்கு சொல்லி தரான். அடுத்து இந்த ஒருவனே தேவன்ற விஷயத்துக்குள்ள போயிட்டோம்னா, இப்போ தேவன் நம்ம அல்லாஹ் ஒருவனே அப்படிங்கிற போது அல்லாவுடைய நம்ம பண்புகளை பத்தி நம்ம திருக்குறான் நிறைய இடத்துல விவரிக்குது. அது வெறுமனே அல்லாவுடைய பண்புகளை பத்தி சொல்ல போகும்போது அல்லாஹ் எந்த தேவையும் இல்லாதவன்னு அது சொல்லுது. அதாவது தேவை இருக்கிறவன் எப்படி இறைவனா இருக்க முடியும்? ஒரு தேவை உள்ளவன் தன்னுடைய தேவை பூர்த்தி செய்யறதுக்கு தான் டைம் எல்லாமே கரெக்டா இருக்கும். ஸோ தேவையில்லாதவன் சொல்லுது குரான். 3 வரி உள்ள சாப்டர் தான் அது. இறைவனோட குவாலிட்டிஸை பத்தி ரொம்ப ஆழமா அது சொல்லும். அது இறைவன் தேவையற்றவன். அடுத்து இறைவன் அடுத்து அதிலே சொல்லுது, இறைவன் இறைவன் யாராலையும் பெறப்படலை, அவன் யாரையும் பெற்கவும் இல்லை. அதாவது அவனுக்கு குழந்தைகளும் கிடையாது, அவனுக்கு தாய் தந்தையரும் கிடையாதுன்னு சொல்லுது. இது நம்ம கொஞ்சம் விவரமா கொஞ்சம் டீட்டெயிலாக போய் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ உலகம் தோன்றி முதல் மனிதன் தோன்றி இன்னைக்கு நம்ம 2015 இருக்கோம். முதல் மனிதன் தோன்றி 10 லட்சம் வருஷம் ஒரு சயின்ஸ் சொல்லுது. 10 லட்சம் வருஷம் சொல்லுது. நம்ம அதை பத்தின நம்ம டீட்டெயிலாக சொல்ல முடியாது, அப்ராக்சிமேட்டா வச்சுக்கிறோம். அப்ப இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவு கோடி மக்கள் நம்ம இன்னைக்கு அதுல பிறந்திருக்கிறாங்க, இறந்துட்டாங்க, இன்னைக்கு வாழ்றாங்க. இப்ப அப்படி நம்ம இந்த 10 லட்சம் வருஷத்துல இவ்வளவு கணக்கு நம்ம வைக்க போகும்போது, இறைவன் பல ஆயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி அன்னைக்கு ஒரு குழந்தையை பெற்று எடுத்திருந்தால் இன்னைக்கு இறைவனுடைய பாப்புலேஷனே நம்ம ஒரு கணக்கு போட்டு பார்க்க முடியாது. ஸோ அதுலேயே நம்ம பேசிக்கலா அந்த விஷயங்கள் எல்லாமே அடிபட்டு போயிருது. இறைவன் யாரையும் பெறப்படலைங்கிறது குரான், இறைவன் திருக்குறான்ல தன்னை பத்தி சொல்றது விஷயங்களை இன்னைக்கு பிராக்டிக்கலா அதை நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி குரான் இந்த மோனோதிசம், அதாவது ஒரே கடவுள் பத்தி இந்த குரான் சொல்லுது. அடுத்து ப்ராஃபிட்டிசம் பத்தி சொல்லுது, தூதுத்துவத்தை பத்தி சொல்லுது. இப்போ நீங்க புதுசா ஒரு போன் வாங்குறீங்க, போனை எடுத்தவொடனே நீங்க ஆப்ரேட் பண்ணிடுவீங்களா? எல்லாராலையும் ஆப்ரேட் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணுவோம், அந்த மேனுவல் எடுத்து நம்ம பார்ப்போம். அது மாதிரி தான் இந்த உலகத்துக்கு இந்த மேனுவல் தான் இந்த குரான். நம்ம எப்படி நம்ம வாழ்க்கை முறை அமைச்சுக்கிறணும் அப்படிங்கிறது. நம்ம வெறுமனே அந்த மேனுவலை பார்க்காம கண்டபடிக்கு வாழ்ந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அமையாது. அந்த மேனுவலை கரெக்டாக ரெஃபர் பண்ணி நம்ம ஒரு பொருளை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணும்போது அந்த பொருளோட லைஃப் எப்படி இருக்கு, அது மாதிரி நம்ம குரானை நம்ம கூட கைடு. அதை நம்ம கரெக்டாக ரெஃபர் பண்ணி நம்ம வாழ்க்கை அமைச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை இந்த உலகத்திலும் மறுமையிலும் ரொம்ப சிறப்பாக அமையும். இறைவன் டைரக்டா மக்களுக்கு எல்லா விஷயத்தையும், இப்போ நான் மனிதன்னா எனக்கு நீ இதை செய் அதை செய்யணும் டைரக்டா இறைவன் எனக்கு தனியாகவும் இப்போ உங்களுக்கு தனியாகவும்லாம்
தனித்தனியா சொல்லல. பொதுவா ஒரு தூதர் மூலமா எல்லா விஷயத்தையும் இறைவன் வந்து பொதுவா உலகத்துக்கே அதை உணர்த்தணும். இப்போ ஒரு காலகட்டத்திலையும் ஒரு தூதர்கள் வந்திருக்கிறாங்க. அது மாதிரி நம்ம திருக்குரான் சொல்றது மாதிரி இந்த திருக்குரான் அருளப்பட்டது எல்லாமே முகமது நபிக்கு முகமது நபி அவங்களுக்கு பின்னாடி வந்து சந்ததிகளுக்கு அருளப்பட்டது. திருக்குரான் இது போக இன்னொன்று வந்து ஜட்ஜ்மெண்ட் டே பத்தி சொல்லுது, மறுமை நாள். இப்போ நம்ம மறுமை நாள் நம்புறோம், மறுமை நாளை பத்தி சொல்லுது. மறுமை நாள்னா என்ன? இப்போ நம்ம இங்க செய்யற நன்மைக்கும் தீமைக்கும் கூலி வழங்கப்படும் நாள் தான் அது. நம்ம நன்மையை செஞ்சுட்டே இருந்தோம்னா, நம்ம நன்மையை ஃபுல்லா நன்மையான காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மள நன்மையை அங்கீகரிச்சு நமக்கு ஜட்ஜ்மெண்ட் டேல அது கூட கூலி வழங்கப்படும், சொர்க்கம் வழங்கப்படும். நம்ம ஒருவேளை பாவங்களே செஞ்சுட்டு இருந்திருக்கோம், அந்த பாவிகளாவே வாழ்ந்துட்டோம்னா அதுக்குரிய கூலியா நமக்கு நரகம் வழங்கப்படும்ன்றத நம்ம அந்த ஜட்ஜ்மெண்ட் டேல நம்ம உணர்ந்துக்கிறோம். ஸோ இந்த குரான் வந்து இந்த அடிப்படையாக இந்த 3 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் ஃபுல்லா டிராவல் பண்ணுது. அது இறைத்துவம், மோனோதிசம், ப்ராஃபிட்டிசம், தூதுத்துவம், ஜட்ஜ்மெண்ட் டே, இறுதி தீர்ப்பு நாள். ஸோ இது 3ஐயும் பேஸ் பண்ணி தான் டிராவல் பண்ணுது. இது நம்ம அதை நீங்க வாங்கி அதை நீங்க அதை எளிமையான தமிழ்ல இன்னைக்கு கிடைக்குது, அதை வாங்கி நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அதோடைய ரொம்ப டீட்டெயில்டா அதோடைய தகவலை புரிஞ்சுக்கிற முடியும். அதுக்குள்ள போயிட்டா நிறைய தகவல் நமக்கு கிடைக்கும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஒரு காலர் ஐபிசியின் கேள்வி நிகழ்ச்சி, உங்க பேர் மற்றும் கேள்வி. சார் என் பேரு நான் வந்து தமிழ் சார். சொல்லுங்க, உங்க கேள்வியை கேளுங்க. சார் நான் ஒரு இந்து சார். சொல்லுங்க, உங்களோட கேள்வியை மட்டும் நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்றது எங்களுக்கு நல்லா கேட்குது. அதாவது நான் குரான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், அது வந்து உங்க சட்ட ரீதியில பண்ணலாமா சார்? சரி, ஓகே, தொடர்ந்து நேரலை பாருங்க. சகோதரர் வந்து என்ன கேட்கிறாரு அப்படின்னா வந்து திருக்குரான் வந்து படிக்க ஆசைப்படுறேன், சட்ட ரீதியா வந்து படிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கான பதில சொல்லுங்க. இப்ப அதை பத்தி தான் நம்ம இவ்வளவு நேரம் விரிவா நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க தாராளமா படிக்கலாம். இப்ப நீங்க பைபிளையும் படிக்கலாம், வேதங்களையும் படிக்கலாம், குரானையும் படிக்கலாம். இதை யாரும் உங்களை தடுக்க போறது கிடையாது. அது போக நம்ம வாழ்ற நாடு ஒரு ஜனநாயக நாட்டில் தான் வாழ்றோம். இதுல வந்து சட்ட ரீதியா எந்த உங்களுக்கு சிக்கலும் கிடையாது. உங்களோட தூய்மைப்படுத்திக்கிறது ஒரு அருமையான வாய்ப்பு தான். நீங்க தாராளமா படிக்கலாம். நீங்க எங்களை அணுகுங்க, உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். உங்களுக்கு குரானை நாங்க தர்றோம். உங்களுக்கு அதுல எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் ஃபர்தரா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அதுக்குரிய விளக்கத்தை தரோம். இந்த தீவிரவாதத்தை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது? பொதுவாக மக்கள் மத்தியில டெரரிசம் சொன்னோடனே அவங்களுக்கு கண்ணு முன்னாடி வருது அந்த தாடி, பெரிய தாடியும் அந்த தலைப்பாகையும் தான் முஸ்லீம்கள் தான் பொதுவாக தெரியுறாங்க. ஆனா இஸ்லாம் வந்து இந்த டெரரிசம் பத்தி, குரான் எல்லாத்தையும் பத்தி பேசுது நம்ம இவ்வளவு நேரம் சொன்னோம். இப்ப டெரரிசம் பத்தி பேசுது. குரான்ல வந்து 5வது அத்தியாயத்துல 32வது வசனம் அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதன் ஒருவனை கொலை செய்தால் அவன் அந்த சமூகத்தை கொலை செய்தவன் ஆவான். ஒரு மனிதன் ஒரு ஆத்மாக்கு ஒரு நல்லது செஞ்சான்னா அது மொத்த சமுதாயத்துக்கு நன்மை செய்தவன் ஆவான் அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா, அப்ப எவ்வளவு பெரிய ஒருத்தனை கொலை பண்றதே எவ்வளவு பெரிய பாவம்னு சொல்லுது. ஸோ நம்ம இதுல இருந்து நம்ம குரான் என்ன சொல்லுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தாப்புல நம்ம ப்ராஃபிட் வந்து என்ன சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், முகமது நபி வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி கொடுத்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்னு என்ன, உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும், உங்க சாந்தி எல்லா இடத்துலயும் பரவ செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பரவ செய்யும் சொல்ல போகும்போது எப்படி நம்ம வெறுப்புணர்ச்சியை பரவ செய்வாங்க? முஸ்லிம்கள் தவறு செய்யறது